புதுசா நம்ம வருஷம் பிறந்துருச்சு. எதுவும் புதுசா நம்ம ஃபார்முக்கு அப்டேட் பண்ணிருக்கீங்களாண்ணே? அப்டேட்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஃபீடு கொடுக்குறீங்க, நாங்கள் கொண்டு போனால் அங்கே செரிமான கோளாறு வருது அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா. அதுக்காக நான் என்ன பண்ணிங்கன்னா, ஃபீடு டைரெக்டாக நம்மளே இறக்கியிருக்கோம். ஓகேண்ணா. ஸோ நம்ம ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா கார்கில்ங்க. ஓகேண்ணா. கார்கில்ல மில்க் ஜென்ங்கிறது வந்து 8,000. சரிங்க. ப்ரோட்டீன் 22 இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. இது வந்து 50 கிலோ பேக்கு. ஓகேண்ணா. பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சர் சைஸில் ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். சரிங்க. நல்லா இருக்கும். அதாவது மில்க் வந்து நேரம் 10 கறவை கறக்கூடியதுக்கு 4 கிலோ ஃபீடு கொடுக்கலாம். ராவா திங்கடிக்கலாம், ராவாவே தண்ணியில் கொடுக்காத. சரிங்களா? சப்போஸ் யாராவது மாடு எடுக்கணுங்கிறவங்க டைரெக்டாக அவங்களோட ஃபீடுக்கு மாற்றி ஜீரண கோளாறு ஆகாத மாதிரி ஸ்டார்டிங் நம்மளது யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால், சரிங்களா, வாங்கணும்லாம் அர்ஜென்ட் இது கிடையாது. தேவைப்பட்டால் சொன்னீங்கன்னா ஏற்றி விடலாங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் சொல்றாங்க, நாங்க இருந்து போனோடனே ஃபீட் அடாப்ட் ஆக மாட்டேங்குது, நிறைய இஷ்யூஸ் வருது ஸ்டார்டிங். நீங்க சொல்ற மாதிரி இறக்கியிருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுங்க, ஏற்றி விடலாம். இப்போ 2 மாடு லார்ஜ் குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் சொன்னாலும் இறக்கி கொடுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ 2 மாடு எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த ஃபீட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ கொடுக்க சொல்றோமா, இது 2 கிலோ அவங்களோட ஃபீட் 2 கிலோ, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இது 1 கிலோ அவங்களோட ஃபீட் 3 கிலோ. சரிங்க. அந்த மாதிரி மாத்தி அப்புறம் ஃபுல்லாவே அவங்க ஃபீடுக்கு அடாப்ட் பண்ணி. ஏன்னா இப்போ எடுத்தோன்னே இப்போ இதெல்லாம் வேற விதமான தீனி தின்றது. இப்போ நம்மளே இப்போ எடுத்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்தாலே ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திடீர்னு வேற சாப்பாடு அதேதான் ஒத்துக்க அந்த மாதிரி தான். ஆமா. சரி, அதனால தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா.